தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய காலங்கள். இந்த காலங்கள் வெற்றி கழிப்பிலே சில பேர்கள் இந்த மதுபானங்களை பாவிப்பது அல்லது அதை வாங்கி கொண்டு வருவது, அதை ஊற்றி கொடுப்பது அல்லது அதற்காக வேண்டி ஏதாவது உதவி செய்வது, இது எல்லாமே இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டது. வெற்றி அடைந்தவர்களுக்கும் சரி, தோல்வியின் கவலையில் இருப்பவர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் இது ஹராம். வருகின்ற மாதங்கள் டிசம்பர் மாதம் நிறைய பேர்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வார்கள், குளிர் பிரதேசங்களுக்கு செல்வார்கள். அந்த பிரதேசங்களுக்கு சென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மறந்து தங்களுடைய சுயநிலைவை இழந்து அந்த நேரத்தில் நண்பர்களோடு ஒன்றாக இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது தானே, எல்லாரும் சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி மதுபானங்களை பாவித்தால் இறைவனுடைய இறை தண்டனைக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள். இலங்கை நாட்டிலே மூவின மக்களும் முஸ்லிம்கள் அனைவரும் எல்லோருமாக யா அல்லாஹ் எல்லா மக்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவுத் தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷாயிஹ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான இறை இல்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்காஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான படைப்புகளை படைத்து இருக்கிறான். அதில் சில செயல்பாடுகள் மனிதன் செய்ய வேண்டியவைகள், எவைகளை செய்யக்கூடாதவைகள் என்று நமக்கு பிரித்து தருவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வையகத்துக்கு அனுப்பி கொண்டே இருந்தான். சில நன்மையான காரியங்களை நமக்கு சுட்டிக்காட்டி இந்த நன்மையான காரியங்களை செய்தால் இறை திருப்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சில பாவமான காரியங்களை சுட்டிக்காட்டி இந்த பாவங்களின் பக்கம் நீங்கள் நெருங்கினால் இறைவனுடைய தண்டனைக்கு நீங்கள் ஆகுவீர்கள் என்று இறை தூதர்கள் நமக்கு போதித்தும் வந்திருக்கிறார்கள். சில பாவங்களை பொறுத்தவரையில அந்தந்த பாவங்களை செய்கின்ற பொழுது அந்த பாவங்களுக்குரிய குற்றங்கள் மாத்திரம்தான் நடைபெறும். ஒரு சில பாவங்களை மாத்திரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பாவத்தை செய்தாலே எல்லா பாவங்களுக்கும் அந்த பாவம் துணையாக நின்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு பாவம் தான் போதை வஸ்துக்களை பாவிப்பது. இதை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக நமக்கு இவைகளை செய்யக்கூடாது என்று தடை விதித்தும் இருக்கிறார். உதாரணமாக போதை வஸ்துக்களை பொறுத்தவரையில அந்த வஸ்துக்களுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய நபர்களிடம் இதை விட்டுவிடுங்கள் என்று கூறினால் அவர்கள் உடனடியாக அதை விடுவதற்கு தயாராக இல்லை. இதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் தோன்றிய காலத்திலே இந்த போதை வஸ்துக்களை பாவித்துக் கொண்டுதான் அன்றைய காலத்தை ஜாஹிலியாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மதுபானம் என்றால் சராசரியாக அவர்கள் பாவிக்கக்கூடிய ஒன்றாக அவர்கள் கருதி இருந்தார்கள். அதனால்
எண்ணற்ற பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அன்றைய ஜாஹிலியாக்களுக்கு மத்தியிலே, அன்றைய மக்களுக்கு மத்தியிலே இருந்தன. அதனால் தான் தாய்க்கும் தாரத்துக்கும் இடையிலே வித்தியாசம் தெரியவில்லை, தன்னுடைய சொந்த பிள்ளை என்று வித்தியாசம் தெரியவில்லை. சொத்துக்களை எல்லாம் அழித்துக் கொண்டார்கள், மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். இது போல எண்ணற்ற பல பாவமான காரியங்களை சர்வ சாதாரணமாக பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக அவர்களுடைய வாழையடி வாழையாக அவைகள் சண்டைகளாகவும் யுத்தங்களாகவும் நடைபெற்று கொண்டு இருந்தன என்கின்ற வரலாற்று உண்மைகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவேதான் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதுபானத்தை, இந்த போதை வஸ்துக்களை பாவிப்பதை தவிர்க்கின்ற பொழுது, தடுக்கின்ற பொழுது, இதற்கு இறைவன் ஒவ்வொரு விதமாக பல படித்தரங்களின் அடிப்படையில் இவைகளை தடை செய்து கொண்டு வந்தான். இறைவன் குர்ஆன்ல ஆரம்பமாக சொல்லுகின்ற பொழுது, வமின் ஸமராத்தின் நகீலி வல்லஅனாபி தத்தகிதுன மின்ஹு ஸக்கரவு வ ரிஸ்கன் ஹஸனா இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தல் லிகௌமி யஅகிலூன். சூரத்துன் நஹ்ல் 67வது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், நீங்க பழங்களிலிருந்து பல உணவு பண்டங்களை நீங்கள் தயாரிக்கின்றீர்கள், இதில் சிந்தனையாளர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்போ அன்றைய காலத்தில் மதுபானங்களை உருவாக்குவது பழங்களின் மூலமாக, பொதுவாக அரபு நாடுகளை பொறுத்தவரையில் திராட்சை பழம் இதுபோல பழங்களின் மூலமாகத்தான் அந்த மதுபானங்களை உண்டு பண்ணுவார்கள். அதனால அல்லாஹ் ஒரு சுட்டிக்காட்டாக இப்படி சொல்லுகிறான், நீங்க இப்படி பழங்களின் மூலமாக பல வஸ்துக்களை, குடிபானங்களை, உணவு பண்டங்களை எல்லாம் உருவாக்குறீர்கள், கொஞ்சம் சிந்தனை செஞ்சு நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமாக அல்லாஹ் சொல்கிறார். திரும்ப இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு ஆயத்துல சொல்லி காட்டுகிறான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரு வ மனாஃபிஉ லின்னாஸ் வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இந்த ஹம்ரை பற்றி கேள்வி கேட்கப்பட்ட பொழுது, மதுபானத்தை பற்றி கேள்வி கேட்கப்பட்ட பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இப்படி சொல்லுமாறு அல்லாஹ் சொல்கிறான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர். அந்த ஹம்ருல, மதுபானத்துல அது நிறைய பேர்கள் பாவிக்க கூடியது, அதுல பிரயோசனங்களும் இருக்கு. வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா. ஆனா அந்த ரெண்டு பாவங்களிலுமே இருக்கிற பிரயோசனங்களை விட அதில் ஏற்படுகின்ற விபரீதங்கள் தான் அதிகம் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ராவினுடைய 219வது வசனத்துல இப்படி ஒரு முறையில இதை தடுக்கிறான். உண்மையிலேயே மதுபானத்துல பிரயோசனம் இருக்கா அப்படின்னு கேட்டு சொன்னா சில பிரயோசனங்களும் இருக்கு, ஆனால் அதுல ஏற்படுகிற விபரீதம் அதை விட பெரிதாக இருக்கும். உதாரணத்துக்கு மருந்து வகைகளில் எல்லாம் மதுபானம், அந்த போதை வஸ்துக்கள் கலக்கத்தான் செய்கிறார்கள், பிரயோசனம் கிடைக்குது, ஆனால் அதை விட பெரிய எஃபெக்ட், அதை விட பெரியதொரு விபரீதம் அதற்குள் ஒளிந்திருக்கிறது என்பதனை இறைவன் சுட்டிக்காட்டி விட்டான். இப்பவும் முழுமையாக தடை செய்யல. அதற்கு பின்னால் அன்றைய காலத்துல முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மதுபானம் இன்னும் தடை செய்யப்படவில்லை தானே, அதனால மது அருந்துவார்கள், பாங்கு சொன்னால் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கும் வந்து விடுவார்கள். இந்த நேரத்தில் சில குழப்பங்களும் சில தடுமாற்றங்களும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட தொடங்கியது. அந்த நேரத்தில் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இப்படி இறக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமூ மா தகூலூன என்கின்ற அந்த ஆயத்திலே, சூரத்துன் நிசாவினுடைய 43வது ஆயத்திலே இப்படி அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் மதுபானம் அருந்திய நிலையில் அல்லது போதை வஸ்துக்களை பாவித்த நிலையில தொழுகைக்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ் தடுக்கிறான். இப்ப சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், நாங்க 5 நேரம் தொழுகிறோம், இப்படி தொழுகைக்காக வேண்டி போகின்ற பொழுது மதுபானங்களை அறிந்து விட்டோ அல்லது போதை வஸ்துக்களை பாவித்து விட்டோ தொழுகைக்கு போகக்கூடாது, பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடாது என்கின்ற சட்டத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். போக போக படித்தரமாக இப்படி மெதுவாக இறைவன் இந்த போதை வஸ்தை பாவிப்பதை, மதுபானங்கள் அருந்துவதை தடுத்து வந்த ரப்பு ஒரு சமயத்தில் அதை முழுமையாகவே தடை செய்வதற்கும்
அந்த போதை வஸ்துக்களை பாவிப்பது முழுமையாக ஹராம் என்கின்ற நிலைக்கும் அல்லாஹ் வருகிறான். அல்லாஹ் மக்களுக்கு சொல்லுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். சூரத்துல் மாயிதாவினுடைய 90வது வசனத்துல 9வது வசனத்துல இப்படி சொல்லி காட்டுகிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் போதை வஸ்துக்களை பாவிக்க வேண்டாம், குறிபார்க்க வேண்டாம், பரவைச குணம் பார்க்க வேண்டாம். இது போன்ற வஸ்துக்களை எல்லாம் ஷைத்தானுடைய செயல்பாடுகளில் நின்றும் உள்ளது. ஃபஜ்தனிபூ, நீங்க அவைகளில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அப்பொழுது வெற்றியாளர்களாக உங்களை கண்டு கொள்வீர்கள் என்று இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையில இந்த போதை வஸ்துக்களை பாவிப்பதை படிப்படியாக தடுத்து வந்த இறைவன் இந்த சூரத்துல் மாயிதாவினுடைய இந்த வசனத்தின் மூலமாக போதை வஸ்து பாவிப்பது எந்த அளவு கொடூரமானது என்றால் அது அமலு ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்பாடுகளில் நின்றும் உண்டானது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக உங்களை தடுத்து கொள்ளுங்கள். அப்படி தடுத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக இந்த ஆயத்தை இறக்குகிறான். அப்ப இந்த ஆயத்து இறங்குகின்ற பொழுது கூட சில சஹாபாக்கள் தடை செய்யாத காலத்தில் மதுபான கோப்பையை கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அவர்களுடைய கூட்டாளிமார்கள், அவர்களுடைய நண்பர்கள் சேர்ந்து அருந்துவதற்காக வேண்டிய கோப்பையில ஊத்தி விட்டார்கள் மதுபானத்தை. இந்த ஆயத்து இறங்கியதாக இன்னொரு சஹாபி வந்து சொல்கிறார், இப்பொழுதுதான் மதுபானம் தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் கையில எடுத்த கோப்பைய அந்த மதுபானத்தை அப்படியே கீழே ஊத்தி விட்டார்கள். இப்பதானே தடை செஞ்சிருக்கே, கடைசியா ஒரு டிப்புக்கு நாங்க குடிச்சு கொண்டா பரவாயில்ல தானே, லாஸ்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கல, தடை செய்யப்பட்டுட்டான். உடனே கீழே ஊத்தினார்கள். ஊத்தி விட்டு அதிலிருந்து அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள். தப்சீர்கள்ல எழுதுவார்கள், இந்த ஆயத்து இறக்கப்பட்ட பொழுது மதீனாவினுடைய தெருக்களில் மதுபானம் ஆறாக ஓடியது. ஏனென்றால் அன்றைய காலத்துல நிறைய மதுபானத்தை சேமித்து வச்சாங்க. பெரிய முட்டிகள்ல ஊத்தி வைப்பாங்க. இப்ப கெலூன்கள்ல ஊத்துறமாய் முட்டிகள்ல ஊத்தி வச்சாங்க. அதே மாதிரி தோல் பைகள் உருவாக்கி அந்த தோல் பைகளுக்குள்ள மதுபானத்தை சேமிச்சு வந்தாங்க. தேவையான டைம்கள் எல்லாம் மக்கள் வந்தா கொடுக்கிறதுக்கும் அவங்க குடிக்கிறதுக்கும் இது மாதிரி பாவனையில இருந்ததுனால அவர்கள் சேமித்து வைத்த அத்தனையுமே பாதையில கொட்ட தொடங்கினார்கள். மதுபான வெள்ளமாக அந்த மதீனத்து தெரு ஆகிவிட்டது என்று சஹாபாக்கள் சொன்னது மட்டுமில்லாம சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது தெரியுமா? மதுபானத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ஒருவேளை அதை ஊற்றி வைத்த பானைகளும் அதை ஊற்றி சேமித்த அந்த தோல் பைகளும் இருந்தால், எங்களுடைய வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அந்த ஞாபகம் எங்களுக்கு வரும் இல்லையா? அதனால அந்த பானைகளையும் உடைத்து விட்டார்கள், அந்த தோல் பைகளை கிழித்தறிந்து விட்டார்கள். இப்படி சஹாபாக்கள் இறைவனுடைய குர்ஆனுடைய வசனத்தில தான் காலாகாலமாக தன்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் செய்து வந்த ஒரு பாவமான காரியத்தை இஸ்லாம் தடை செய்து விட்டது என்று தெரிந்தவுடன் அவர்களுடைய செயல்பாடுகள் இவ்வாறு இருந்தது என்று தஃப்சீருடைய உலமாக்கள் இமாம்கள் நமக்கு தெளிவாக இந்த விவரத்தை சொல்லித் தருகிறார்கள். மதுபானம் அருந்துவதனால என்ன ஆக போகிறது என்று சில பேர்கள் வந்து குர்ஆனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இல்லாமல் வேறு விதமாக அவர்கள் எல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள். குர்ஆன்ல தானே தடை செஞ்சாங்க, ஆனா நாம் முஸ்லிம், அப்படி இல்லைன்னு சொன்னா வேறு யாரும் முஸ்லிமே இல்லை, கடவுள்களே இல்லை என்று ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். எங்கள்கிட்ட கடவுள்கள் என்பது இல்ல, கடவுள் ஒருவன் தான், அல்லாஹ் மாத்திரம்தான். ஆனா வேற மதத்தவர்களிடத்துல நிறைய கடவுள்கள் இருப்பார்கள். இப்படி எல்லாம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எதையுமே நண்பாதவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கும். மதுபானத்தினால என்ன நடக்க போகிறது அப்படி என்று சொல்லி சிந்திக்கக்கூடியவர்கள். மதுபானம் அருந்தினால் மனிதனை மிருகமாக மாற்றிவிடும். ஒரு குடித்து குட்டிச்சோறாகின்ற ஒருவரை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு மத்தியிலே அவர்களை நீங்கள் இலகுவான முறையிலே அவர்களை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்வீர்கள். இவர் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகியவர். அந்த முகமே அவரை காட்டிக் கொடுத்து விடும்.
அதே போன்று அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதங்கள் அந்த மனிதனை காட்டி கொடுத்துவிடும், இவர் மதுபானத்துக்கு அடிமையாகியவர். மட்டுமில்லாமல் வீட்டுக்குள் வந்தால் மது அருந்திய நிலையில் போதை வஸ்துக்களை பாவித்த நிலையில் வீட்டுக்குள் வந்தால் யார் உம்மா யார் தன்னுடைய மனைவி என்று 2 பேருக்கும் இடையில பிரித்தறியக்கூடிய தன்மை கூட இல்லாத நிலை ஏற்பட்டு விடுகிறது. உறவினர்கள், நண்பர்கள், இவர்களுக்கிடையில எப்பொழுதும் சண்டை சச்சரவோட அவருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமில்லாமல் அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட, எவ்வளவு சம்பாத்தியங்களை மேற்கொண்டாலும் கூட, அவருடைய சம்பாத்தியங்கள், செல்வங்கள் எல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி அதில் செலவிடுவதிலேயே தன்னுடைய செல்வத்தையே அழித்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. அது மட்டுமில்லாமல் அவர்கள் யாரை திருமணம் முடிக்கிறார்களோ அந்த வீட்டு பெண்களுடைய கண்களில் எப்படியும் அந்த வீட்டு பெண்களுடைய கண்களில் கண்ணீர் மல்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த பெண்ணுக்கும் ஏற்பட்டு விடுகிறது. அதனால தான் நம்முடைய மூதாதையர்கள் சொல்லுவார்கள், யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் உங்க வீட்டு பெண்களை திருமணம் முடித்து கொடுங்கள், பொண்ணு கொடுங்கள். ஆனால் போதை வஸ்துக்களில் தவிக்கின்ற, போதை வஸ்துக்களில் மாட்டிக்கொண்டு இருக்கின்ற ஒருவருக்கு உங்கள் வீட்டு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். அப்படி கொடுத்தால் உங்கள் வீட்டு பெண் காலாகாலத்துக்கும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுவிடும் என்று இந்த பாவத்தினுடைய இதனுடைய விபரீதத்தை புரிந்த மனிதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் ஷரிபல் ஹம்ர வ சகிர லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 சபஹன் வ இமாத தஹல அன்-நார். யாரொரு மனுஷன் இந்த போதைகளுக்கு அடிமையாகி சாராயங்களை, மதுபானத்தை குடிக்கிறார்களோ இவர்களுடைய 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஒப்புக்கொள்வது இல்லை. ஒரு தடவை ஒரு மொடல் அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதிலிருந்து 40 நாட்கள் நீங்கள் தொழுதாலும் உங்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வ இம்மாத தஹலன் நார் அப்படின்னு சொன்னார்கள். அப்படியான நிலையில் ஒருவர் மௌத்தாகினால் அவர் நரகத்தில் தான் நுழைவார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இன்னும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஒரு மனிதர் போதை வஸ்துக்களை பாவித்துக் கொண்டு அப்படி நரகத்துக்குள் நுழைந்தால், அல்லாஹ் போட்டால், அந்த நரகத்தில் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற பானம், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான் அல்லாஹ். மனிதர்களுடைய சலங்களை, மனிதர்களுடைய கெட்ட அசுத்தங்களை, இவைகளை தாம் பானமாக நரகத்தில் கொடுப்பான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சில பேர்கள் யோசிப்பார்கள், மதுபானம் என்றால் லேபல் அடித்திருக்கக்கூடிய சில மதுபானங்களை மாத்திரம்தான் நாங்கள் குடிக்க கூடாது, பாவிக்க கூடாது என்று நினைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லேபலை சொல்லவில்லை, இன்னென்ன பிராண்ட் என்று சொல்லவில்லை. ஒரே அடியாக எல்லாற்றுக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். எப்படி தெரியுமா சொன்னார்கள்? குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி சொன்னார்கள்? நீங்கள் பாவிக்கக்கூடியவைகளில் எவைகளெல்லாம் உங்களுக்கு போதையை ஏற்படுத்துகிறதோ அவைகள் அத்தனையுமே ஹராம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இப்பொழுது அந்த லேபல், அந்த பிராண்ட், இந்த பிராண்ட், அந்த பேர்ல இருக்கிறது, இந்த பேர்ல இருக்கிறது, இது எதுவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, பொதுவாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு போதை வருகுதா, அதை குடிச்சா உங்களோட புத்தி மங்குதா, அது எல்லாமே ஹராம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இன்னும் சில பேர்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கு, நாங்க ஒன்றும் குடிக்க மாட்டோம், நாங்க ஒன்றும் பாவனை செய்ய மாட்டோம், அல்லது ஏதும் மதுபானமோ அல்லது போதை வஸ்துக்களையோ நாங்க பாவிக்கிறது இல்லை, ஆனால் பாவனை செய்யக்கூடிய கடைகளில் அதை விற்பனைக்காக வேண்டி நாங்கள் சேல்மேனாக இருக்கிறோம். சேல்ஸ்மேனாக நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை விற்பனை செய்கிறோம். அல்லது ஊற்றி கொடுப்பவர்களாக, வாங்கி கொண்டு வருபவர்களாக ஏதோ ஒரு வஸ்துக்கள்ல தான் நாங்க இருக்கிறோம், ஆனா நாங்க பாவிக்க மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ தாவூத், இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லஅனல்லாஹுல் ஹம்ர, அல்லாஹ் மதுபானத்தை ஷஃபிப்பானாக. பெருமானார் ஷாஃபமிடுகிறார்கள், மதுபானத்தை அல்லாஹ் ஷஃபிப்பானாக. வஷாரிபஹா,
அந்த மதுபானத்தை போதை வஸ்துக்களை யார் குடிக்கிறார்களோ பாவிக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த ஷாஃபத்தை உண்டு பண்ணுவானாக. வசாக்கியஹா, இன்னும் யார் அந்த மதுபானத்தை ஊற்றி கொடுக்கிறார்களோ, இப்ப நிறைய கடைகள்ல வந்து பொஸ்மார் இருப்பாங்க, லேபர்மார் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு குடிக்க மாட்டாங்க, அந்த பழக்கமும் இல்லை. ஆனா 4-5 பஸ்மார் ஒன்று சேர்ந்தன்னு சொன்னாக்கா ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் உடைச்சி கிளாஸ்ல ஊத்தித்தாங்களே எல்லாருக்கும் சொல்லி. இவர் இப்ப குடிக்கிறது இல்லை, இவர் ஊத்தி கொடுக்கிறாள் மட்டும்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கும் ஊற்றி கொடுப்பவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. இன்னும் சொன்னார்கள், வபாயஹா, அதை யார் விற்பனை செய்கிறார்களோ, ஒரு கடையில சேர்ந்தாச்சு, அந்த கடையில வந்து மதுபான பகுதி என்ற ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியில இவர் என்ன செய்யறாரு, மதுபானத்தை விற்பனை செய்கிறாரு. இவர் குடிக்கிறதும் இல்ல பாவிக்கிறதும் இல்ல, ஆனால் விற்பனை மற்றும். இப்படி செய்வதும் அது ஹராம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் இன்னொரு சந்தேகம் வரலாம். நிறைய பேர்கள் வந்து இப்பொழுது அந்த பைக்குகள்ல பேர்கள் சொல்ல விரும்பல, அந்த பைக்குகள்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கா டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும். அப்ப அந்த டெலிவரி டைம்களுக்கு வந்து மதுபான போத்தல்கள் வரும், அல்லது வேற ஏதாவது போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடிய அந்த சாமான்கள் எல்லாம் வரும். இவைகளை எங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாமா என்று கேட்டால் கொடுக்க கூடாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அவர்கள் கொடுப்பவர்களுக்கும் விற்பனை செய்தவர்கள் எடுத்துக்கொண்டு வருபவர்கள் ஊற்றி கொடுப்பவர்கள் குடிப்பவர்கள் எல்லோருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை ஷஃபித்து இருக்கிறார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஹதீஸ் நீண்ட தூரமாக அது பயணித்துக் கொண்டே சொல்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரியில இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு நிலைகளில் வந்து ஒரு மனிதருடைய ஈமான் அவரை விட்டு கலந்து போயிடும். ஈமான் நீக்காது ரெண்டு நிலையில. ஒன்று வந்து வழக்கமாக அவர் திருடிக் கொண்டே இருக்கிறார், களவெடுத்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி களவெடுக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்துல இருந்து ஈமான் அந்த நேரத்தில் ஈக்காது. இன்னொரு சமயம் மது அருந்துகின்ற பொழுது, ஒரு ஆள் வந்து போத வஸ்துக்களை பாவிக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்துல ஈமான் ஈக்காது, ஈமான் வேறாகிவிடும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க மது அருந்து கொண்டிருக்கின்ற பொழுது மௌத்து வந்துட்டேன்னு சொன்னா நீங்க ஈமானோடு மரணித்தவரா அல்லது ஈமான் இல்லாமல் மரணித்தவரா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எவ்வளவு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்துகிறது. ஈமான் இல்லாத நிலையில் அவர் மரணித்து இருக்கிறார். ஆனால் வெளிரங்கத்தில் ஷரியத்தின்படி அவர் ஒரு முஸ்லிம் என்பதற்காக வேண்டி பள்ளியில தொழுவித்து கஃனிட்டு கபரு தோண்டி குழி தோண்டி முஸ்லிம்கள் மையவாடியில் அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்ன? அவர் மௌத்தாகின்ற பொழுது அவர் குடிபோதையிலேயோ அல்லது மதுபானம் அருந்திய நிலையிலேயோ போதை வஸ்துக்களை பாவித்த நிலையிலோ மௌத்தாகி இருந்தால் அவருடைய மௌத்துடைய நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டினார்கள். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன ஒரு விஷயம், சில நபர்கள் வந்து சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டாங்களாம், சுவர்க்கத்தினுடைய வாடையையும் நுகர மாட்டார்கள். அது யாருன்னு சொன்னால் நிரந்தரமாக குடிகாரனாகவே இருக்கிறார், நிரந்தரமாக போத வஸ்துக்களை பாவித்துக் கொண்டே இருக்கிறார். இவர் சுவர்க்கத்தினுடைய வாடையை நுகர மாட்டார். அதே போல சொன்னார்கள், தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோவினை செய்பவர், இவரும் சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார் என்ற ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்து காட்டுகிறார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போதை வஸ்துக்களை பாவிப்பதை கூடாது ஹராம் என்று சொன்னதை போல எந்த சந்தர்ப்பத்திலும் அதை ஹலால் ஆக்குவதற்கு பெருமானார் அனுமதி கொடுக்கவே இல்லை. சில சமயங்களில் எங்களுடைய சகோதரர்கள் நிறைய கேள்விகளை கேட்பார்கள். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலும் அந்த கேள்விகள் வந்திருக்கிறது. ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி தைலமில் ஹிம்யர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு. வந்த நேரத்தில் யா ரசூலல்லாஹ், நான் குளிரான பிரதேசத்தில் இருக்கிறேன். இப்பங்கிற நாடுன்னு சொன்னா ஒரு நூரலியா மாதிரி வச்சுக்கொள்ளுங்களே, நூரலியா மாதிரி ஒரு பிரதேசம். அப்ப அரபு நாடுகள்ல வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் இருந்து அந்த சஹாபி வந்திருக்கிறாரு. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கட ஊர் வந்து சரியான குளிர், அந்த குளிருக்கு இதமாக நாங்க கோதுமையில இருந்து ஒரு பானம் உண்டு பண்ணுவோம், கோதுமையில் இருந்து ஒரு பானம் ஒரு குடிக்கிற வஸ்து உண்டு பண்ணுவோம். அதை குடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த குளிர்களை தாங்கக்கூடிய சக்தி எங்களோட உடம்புக்கு வருகிறது.
அதனால நாங்கள் இந்த குளிரான இந்த பானத்தை குடிக்க முடியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் கேட்டார்கள், ஹல் யுஸ்கர், அதுல போதை இருக்கதா அப்படின்னு கேட்டாங்க. அதுல போதை இருக்கா அப்படின்னு கேட்டதற்கு அந்த சஹாபி சொன்னார்கள், நான் அதுல இருக்கு யா ரசூலல்லாஹ், போதை இருக்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹுவ ஹராமுன், அது ஹராம், ஃபஜ்தனிபு, நீங்க அதை குடிக்கிறதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த சஹாபி நினைச்சிட்டாங்க பெருமானாருக்கு சரியா விளங்கல்ல போலேன்னு சொல்லி கொஞ்சம் முன்னால யா ரசூலல்லாஹ், எங்கட ஊரு மிச்சம் குளிர், அந்த குளிர்ல மக்கள் வேலையெல்லாம் செஞ்சு போட்டு வரப்போக்கல்ல இந்த கம்ஹால செஞ்ச ஒரு பானத்தை, ஒரு மதுபானத்தை குடிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு அந்த குளிர்ல இருந்து நாங்க கொஞ்சம் சேப்பாகி கொள்றோம். பெருமானார் கேட்டார்கள், ஹல் யுஸ்கர், அதுல போதை இருக்கா? ஓ ஃபஜ்தனிபு என்றார்கள். திரும்ப திரும்ப தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுதும் அந்த சஹாபி மறுபடியும் கேட்டார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ஊர்ல எல்லாரும் பாவிக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், பொதுவாகவே பாவிக்கிறாங்க, ஊர் வழக்கம் இத குடிக்கிறது அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், ஊர் வழக்கம், எல்லாரும் குடிக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயத்தை எங்களுக்கு செய்ய முடியுமா என்று கேட்டதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த போதை வஸ்துக்களை ஊரே திரண்டு குடித்தாலும் கூட, ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பாவித்தாலும் கூட, நீங்கள் அதை குடிப்பது அது போதையை ஏற்படுத்துவதாக இருந்தால் அது ஹராம். நீங்கள் அந்த மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்யணும், அவர்களுக்கு எதிராக நீங்கள் நிற்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸன்னத் இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. எனவேதான் இந்த போதை வஸ்துக்களை பாவிப்பது என்பது வெறுமனே வீட்டில் நாங்க இருக்கின்ற பொழுது மாத்திரமல்ல, எங்களுடைய வேலை தலங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களோடு சேருகின்ற பொழுது இருந்தாலும் சரி, சந்தோஷமான நேரத்திலும் சரி, கவலையான நேரத்திலும் சரி, குளிரான பிரதேசங்களுக்கு சென்றாலும் சரி, எல்லா நிலையிலும் இது ஹராம் என்பதனை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால் தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய காலங்கள், இந்த காலங்கள் வெற்றி கழிப்பிலே சில பேர்கள் இந்த மதுபானங்களை பாவிப்பது அல்லது அதை வாங்கி கொண்டு வருவது, அதை ஊற்றி கொடுப்பது அல்லது அதற்காக வேண்டி ஏதாவது உதவி செய்வது, இது எல்லாமே இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டது. வெற்றி அடைந்தவர்களுக்கும் சரி, தோல்வியின் கவலையில் இருப்பவர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் இது ஹராம். எனவே இதற்காக வேண்டி யாரும் உதவிகள், ஒத்தாசைகள், நாங்கள் குடிப்பது, கொண்டாடுவது, இது எதுவுமே கூடாது இந்த நேரத்திலே. அதே போன்று வருகின்ற மாதங்கள், டிசம்பர் மாதம் நிறைய பேர்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வார்கள், குளிர் பிரதேசங்களுக்கு செல்வார்கள். அந்த பிரதேசங்களுக்கு சென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மறந்து தங்களுடைய சுயநிலைவை இழந்து அந்த நேரத்தில் நண்பர்களோடு ஒன்றாக இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது தானே, எல்லாரும் சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி மதுபானங்களை பாவித்தால் இறைவனுடைய இறை தண்டனைக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள் என்கின்ற செய்தியோடு, இப்படியான இந்த குடிவழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னமும் இருந்து கொண்டிருந்தால், மதுபானத்தை பாவிக்கக்கூடியவர்கள் இருந்தால், இத்தோடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். யா அல்லாஹ், இதற்கு பின்னால் நான் இந்த குடிபழக்கத்தை விட்டும் இந்த மதுபானம் பாவிப்பதை விட்டும் நான் தவிர்த்து கொள்கிறேன், இதற்கு பின்னால் செய்யவே மாட்டேன் என்கின்ற உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டால், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ள ரப்பு. நீங்கள் கேட்கின்ற பொழுது அந்த தௌபாவுக்கான பதிலை அல்லாஹ் தருவான். அந்த பாவங்களில் இருந்து அல்லாஹ் உங்களை மீட்சி பெற வைப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இப்படியான இந்த கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து பாதுகாப்பானாக, எல்லா விதமான துன்பங்களிலும் இருந்து பாதுகாப்பானாக, எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து பாதுகாப்பாயாக, எங்களுடைய இளம் சமூகத்தினர்களை பாதுகாப்பானாக, எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தினர்களை பாதுகாப்பானாக, நமது பிள்ளைகளை இந்த பாவங்களை விட்டும் பாதுகாப்பானாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. இலங்கை நாட்டிலே மூவின மக்களும் முஸ்லிம்கள் அனைவரும் எல்லோருமாக யா அல்லாஹ், எல்லா மக்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை யா அல்லாஹ் நீ மிகவும் அழகான முறையிலே அமைத்து தந்தருள் புரிவாயாக. எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நாட்டின் தலைவர்களுக்கு யா அல்லாஹ் முஸ்லிம்களை பற்றி உண்டான நல்ல எண்ணங்களை கொடுத்தருள் புரிவாயாக. முஸ்லிம்களுக்கு சாதகமான முறையிலே முஸ்லிம்களுடைய ஷரியத்தினுடைய சட்டங்களை பாதுகாக்கின்ற விதத்திலே இந்த நாட்டினுடைய சட்டங்களை அமைத்து தந்தருள் புரிவாயாக. எங்கள் துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
لا إله إلا الله لا إله إلا الله لا